மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வலதுசாரியை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? அங்க இருக்கிற உயர் ஜாதி ஓட்டுக்களை வாங்குறதுக்காக அந்த உயர் ஜாதிகள் பெரும்பாலும் பெரியாருக்கு பிடிக்காதவங்க. இதுல சீமானும் குறிப்பிடுறாரு. சரி, இப்போ திராவிடம் அப்படின்னா பல பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா நீங்க பெரியார் தான் எல்லாமே பண்ணாரு அப்படின்றதுதான் அவர் விமர்சனமா வைக்கிறாரு அந்த இடத்துல. உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன கவலை? யாரை வச்சா உனக்கு என்ன கவலை? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க ரெட்டமலை சீனிவாசன் நீங்க ஆகா நீங்க அவரே திராவிடத்தை போந்திருக்காரு. தொடர்ச்சியா சீமான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பெரியார விமர்சிச்சாவே நாங்க சங்கியா, நாங்க வலதுசாரியா அப்படின்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாரு. பெரியாரே தன்னை விமர்சிக்கிறதுதான் சார் சொல்றாரு. பெரியார் சொல்லாததெல்லாம் நீங்க வேற வேற விஷயத்துக்காக சொன்னதெல்லாம் நீங்க அவர் சொல்லாததெல்லாம் எடுத்து வச்சு அதை திசை திருப்புறீங்க பாத்தீங்களா? அவதூறா திசை திருப்புறீங்க பாத்தீங்களா? அதுதான் மோசமான அரசியல். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளரான ஜெகதீஷ் பாண்டியன் விலகி இருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட வலதுசாரியை நோக்கி கட்சியை கொண்டுட்டு போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சமீபத்துல கூட சீமான் அவர்கள் பெரியார் குறித்தான பல்வேறு விதமான விமர்சனங்களை கடுமையா வச்சுட்டு வராரு. இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வலதுசாரியை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? சார், பெரியாரை பத்தின விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் ஏன் சார் சீமானுக்கு வந்தது? அதுவும் ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன் போது ஏன் வைக்கிறாரு? அது குறி வச்சு வைக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, பாஜகவும் போட்டி போடல, அதிமுகவும் போட்டி போடல. அங்க இருக்கிற உயர் ஜாதி ஓட்டுக்களை வாங்குறதுக்காக அந்த உயர் ஜாதிகள் பெரும்பாலும் பெரியாருக்கு பிடிக்காதவங்க. அதனால பெரியார் எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸை பண்ணா அங்க ஈரோடு ஈஸ்ட்ல ஓட்டுகள் அதிகமாக விழுன்னு நினைச்சுதான் அந்த பாலிடிக்ஸ் அவர் கையில் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த ஈரோடு ஈஸ்ட்ல இருக்கிற உயர் ஜாதி, ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி பெரியாருக்கு எதிராக இருக்கிறவங்க. ஆக்சுவலா ஸோ அந்த ஜாதியோட ஓட்டம் பாஜகவை சேர்ந்தவங்க பெரும்பாலும் அந்த ஜாதியில இருக்கிறவங்க அவங்க இப்போ சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பாஜகவும் சீமானும் சேர்ந்து செய்த ஒரு ஏற்பாடை தான் நான் பார்க்கறேன். ஒரு பை எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சீமான் இந்த கையெடுப்பாரு. ஏன்னா லாங் டேர்மா ஒருத்தர் அரசியல் பண்ணணும் அப்படின்னு பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் பண்ணணும்? ஏற்கனவே ஒரு ஆன்டி திராவிடியன் தானே அவரு. திராவிடம் இங்க எல்லாமே திராவிடத்துக்கு ஐக்கான பெரியார் தான் சார் பாக்குறாங்க. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. ஏன்னா திராவிடம்ன்றது பெரியாரோட மட்டுமே அது சேர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. திராவிடம் என்கிறது 1915 ஆரம்பிச்சு இன்னி வரையும் அது தொடர்ச்சியா இருக்கு. அது தொடர்ச்சியான ஒரு முயற்சிகளின் உச்சகட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட மாடல் ஆட்சியா நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஸோ அதனால வெறும் அந்த 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 பயணத்துல அந்த 1915 அந்த பயணத்துல பெரியாரும் ஒருத்தரா இருக்கார். அவர் பெரியார்கிட்டேருந்து திமுக பிரிஞ்சு வந்ததுனால திமுக இருக்கிறவங்க பெரியாரை அதுக்கான கொண்டாடுறாங்க. பட் அதுக்குள்ள நீதி கட்சியில இருந்தவங்க இருக்காங்க, அதுக்குள்ள திராவிட கழகத்துல இருந்தவங்க இருக்காங்க, சுயமரியாதை இயக்கத்துல இருந்தவங்க இருக்காங்க, பல பேர் பல இயக்கத்துல இருக்கவங்க அதுல இருக்காங்க. ஸோ வெவ்வேறு கட்டத்துல வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு பிரமுகர்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாலிடிக்ஸ்னா சார் சமநிலை, சமூகம், அப்புறம் பிற்பட்டவர்களுக்கு சமூக நீதி, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, இதெல்லாம் தானே சார் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள். இதுல 1915 சீமானும் குறிப்பிடுறாரு. சரி, இப்போ திராவிடம் அப்படின்னா பல பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா நீங்க பெரியார் தான் எல்லாமே பண்ணாரு அப்படின்றதுதான் அவர் விமர்சனமா வைக்கிறாரு அந்த இடத்துல. உனக்கு என்ன கவலை? உனக்கு என்ன கவலை? யாரை வச்சா உனக்கு என்ன கவலை? நீ அப்ப ஏன் மத்தவங்களை, உனக்கு திராவிடம் தான் பிடிக்காது இல்லை, எதுக்கு மத்தவங்களை பேசுற? உனக்கு திராவிடம் பிடிக்காத போது மற்ற தலைவர்களை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மற்ற 1915 பல தலைவர்கள் திராவிடத்தை வளர்த்தாங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? உனக்கு திராவிடமே பிடிக்காதுன்னு சொல்றீங்க, அப்புறம் அதை பத்தி பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு பெரியார பிடிக்காது, திராவிட தலைவர்களே பிடிக்காது, திராவிடத்தையே பிடிக்காது சார். அப்புறம் எதுக்கு நீங்க மற்ற தலைவர்கள்லாம் வளர்த்தாங்க, அவங்களாம் இல்லையா, எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க நீங்க? உங்க ரெட்டமலை சீனிவாசன் நீங்க ஆகா நீங்க அவரே திராவிடத்தை போந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? விளிம்பு மக்கள் எல்லாம் இந்துக்களே கிடையாது, அவங்க எல்லாம் அவங்க ரத்தத்துல ஓடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிடியன் இனம், திராவிடிய இனத்தை சார்ந்த ரத்தம் தான் விளிம்பு நிலை மக்கள் உடம்புல ஓடுது அப்படின்னு சொன்னாரு ரெட்டைமலை சீனிவாசன். ஒத்துப்பாரா சீமான் ஒத்துப்பாரா சார்? சீமான் சொல்றாரு தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்றது சீமான் சொல்றாரு சார் அந்த இடத்துல. தமிழர்கள் இந்துக்களா இல்லையா, தமிழர்கள் திராவிடர்களா இல்லையா, இதெல்லாம் ஒரு கேள்வி சார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு திராவிடம் பிடிக்கல சார்.
தமிழ் தேசியம்ன்றதே வந்து திராவிடத்துல உள்ளடக்கியது தான் சார் தமிழ் தேசியம். திராவிடத்தோட முக்கியமான கூறே தமிழ் தேசியம் தான் சார். தமிழை மையப்படுத்தி தான் சார் திராவிடமே இருக்கு. தமிழ்ல இருந்தா சார் மற்ற லாங்குவேஜ் பிரிஞ்சு போச்சு. நிலப்பரப்பாவும் பிரிஞ்சு போச்சு, அது மொழி வேறுபாடும் பிரிஞ்சு போச்சு. எல்லாமே தமிழ்ல இருந்தாலும் பிரிஞ்சு போச்சு. தமிழ் தான் ஆதி மொழியா இருக்கு. தமிழ் தான் வந்து தமிழ் சமூகம் தான் ஆதி சமூகமா இருக்கு. இதுல இருந்து அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஸோ திராவிடியன் இதை பத்தி பேசுனீங்கன்னா அதுல தமிழ் தேசியம் வந்து உள்ளடக்கம். திராவிடியன் மாடல்ல வந்து தமிழ் தேசியன்றது அதுதான் முக்கியமான பங்களிப்பு கொடுக்குறது ஆக்சுவலா. அதை விட்டுட்டு நீங்க வந்து அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க ஏதோ திராவிடமும் தமிழ் தேசியமும் தனி அந்த நிலப்பரப்பை மையமா வச்சு பேசுறீங்க. அது கன்னடம் அவங்க என்னன்னாங்க, மலையாளம் எல்லாம் தமிழ்ல இருந்து போனவங்க தானே. திராவிடத்தோட முக்கியமான கூறே வந்து தமிழ் தேசியம் தான் சார். இங்க தமிழ்நாடு தான் சார், தமிழ் தான் சார். அதை விட்டுட்டு நீங்க அதை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. எனக்கு பேசினா என்ன அர்த்தம்? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அதனாலதான் விஜய் ஒரு இடத்துல கரெக்டா வந்திருக்காரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள்னு சொன்னார். உண்மை அது கரெக்டா. அது கரெக்ட் ஸ்டாண்ட். நான் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு திராவிடமே பிடிக்காது. ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, விழுமலை மக்களோட உடம்புல ஓடுறது திராவிட இன ரத்தம் ஓடுதுன்றாரு. ஒத்துப்பீங்களா? அவர் ரெட்டமலை சீனிவாசன் புகழ நீங்க கேட்கறீங்களா? ஆகா ஓ ஆறாவன் அவர் என்ன ஆனார், அயோத்திதாசர் என்ன ஆனார், இவர் என்ன ஆனார்? முதல்ல உங்களுக்கு திராவிடமே பிடிக்காதுன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்ற மாதிரி, நீங்க பெரியார் தேர்ந்து திமுக பிரிஞ்சு வந்ததுனால, திமுக ஆட்சியில இருக்கிறதுனால திமுக வந்து பெரியாரை கொண்டாடுறாங்க. திமுக அண்ணாவை கொண்டாடுறாங்க, திமுக கலைஞரை கொண்டாடுறாங்க. அதனால ஆனா பெரியார் வந்து இந்த நீண்ட பயணத்துல, நீண்ட சமூக நீதி பயணத்துல, நீண்ட சமநிலை சமுதாயம் என்கிற குறிக்கோள் நோக்கி போற அந்த பயணத்துல, இந்த திராவிடியன் பிரின்சிபிள்ஸுக்கான பயணத்துல பெரியார் ஒரு முக்கியமான களப்போராளி. அந்த களப்போராளிக்கு உரிய முக்கியத்துவத்தை திமுக ஏன் கொடுக்குதுன்னா, அவர்கிட்ட அவங்க பிரிஞ்சு வந்தாங்க, அதனால கொடுக்குறாங்க ஆக்சுவலா. நீங்க அதை மட்டும் வச்சுட்டு இது பெரியார்மன் சொல்றாங்கன்னா திமுக அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பதில் அவங்க நடத்துற திராவிட மாடல் ஆட்சி தான். அது வந்து 1915ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரையும் தொடர்றதோட உச்சகட்ட ஒரு வளர்ச்சி அது ஆக்சுவலா. அதனால நீங்க வந்து மற்ற திராவிட மற்றவங்க எல்லாம் வளர்த்தாங்கன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு திராவிட மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க திராவிடத்தை பத்தியே பேசாதீங்க, திராவிட தலைவர்களை பத்தியே பேசாதீங்க. நீங்க இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓட்டு ஈரோடு ஈஸ்ட்ல அந்த குறிப்பிட்ட ஜாதி ஓட்டு, பாஜக ஆதரவாளர் ஓட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதான் பாயிண்ட், வேற ஒண்ணும் இல்லை. சார் இப்போ தொடர்ச்சியா வந்து சீமான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பெரியார விமர்சிச்சாவே நாங்க வந்து சங்கியா, நாங்க வந்து வலதுசாரியா அப்படின்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாரு. சார் பெரியாரே தன்னை விமர்சிக்கிறதான் சார் சொல்றாரு. பெரியாரே என்ன சொல்றாரு, நான் சொல்றதை முழுசா கேட்டுக்காதீங்க, நீங்க உங்க அறிவு மூலமா நீங்க யோசிச்சு நான் சொல்றது கரெக்டானு தெரிஞ்சு உணர்ந்து அது நீங்க முடிவு கட்ட வேண்டிய விஷயம். நான் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க என்ன பாயிண்ட்னா, பெரியார் சொல்லாததெல்லாம் நீங்க வேற வேற விஷயத்துக்காக சொன்னதெல்லாம் நீங்க அவர் சொல்லாததெல்லாம் எடுத்து வச்சு அதை திசை திருப்புறீங்க பாத்தீங்களா, அவதூறா திசை திருப்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் மோசமான அரசியல். அதை நீங்க வந்து பாஜக பண்ணா அதை நம்ம ஏத்துக்கலாம். பாஜக பண்ணா அவங்க அதோட நோக்கம், அவங்க திராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிராக இருக்காங்க, அதை பண்ணுவாங்க. நீங்க ஒரு தமிழனா இருந்து நீங்க இது மாதிரி தமிழ் தேசியம் பேசிட்டு திராவிடத்துக்கு உள்ள அடங்கி இருக்கிற தமிழ் தேசியத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க அதுல இருந்துட்டு நீங்க இது மாதிரி பேசுறது வந்து கரெக்ட், அதுவும் நியாயமான விஷயங்கள். பெரியாரை விமர்சிங்க சார். பெரியாரை விமர்சிக்கிறவங்க நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க சார். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா அவரோட கடவுள் மறுப்பு? யாரும் ஏத்துக்கலையே. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன எதுக்காக சொன்னாரு, காட்டுமிராண்டி மொழி தமிழ் ஏன் சொன்னாரு? அறிவியல் ரீதியா தமிழ் வளரணும்னு சொல்றாரு சார். எதுக்காக வந்து தமிழை எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சாரு? தமிழ் எதிர்காலத்தை வளரணும்னு நினைச்சு பண்றாரு. அதிகமான எழுத்துக்கள் வந்து வளராது, மொழி வளராதுன்னு சொன்னாரு. 247 எழுத்துக்கள் கொண்ட மொழி வளர்றது கஷ்டம். 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கிலம் எப்படி வளருது பாத்தீங்களான்னு கேட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கு சார்? மொழி வளர்ச்சிக்காக அக்கறையோட ஒரு அப்பா வந்து பையனை மக்கு, முட்டாள், திருடா அப்படின்னு திட்டாருன்னா அவனை பிடிக்காதையா திட்டுறாரு? அவன் வளரணும், நல்லா இருக்கணும் தானே திட்டுறாரு. அது புரிஞ்சுக்காம வந்து அவர் எல்லா இடத்துலயுமே மென்ஷன் பண்றாரு சார். அதாவது பாத்தீங்கன்னா பாரதியாரோ யாரும் வந்து தமிழ்ல வந்து நீச பாஷை அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடல. ஆனா பெரியார் தான் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சனின்னு சொன்னாரு, தமிழ்ல வந்து காட்டுமிராண்டி மொழி சொல்லாரு சொல்லி எல்லா பருப்புரைகளையும் அது மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் அப்படிதான் சார் திட்டுவாரு. பெரியாருடைய பாணியும் அதுதான் சார். ஒருத்தர் மேல அக்கறை இருந்தாதான் அப்படி, ஒரு மொழி மேல அக்கறை இருந்தாதான் நீங்க அது மாதிரிலாம் பேச முடியும். நம்ம மொழி வளரல, தமிழ் வளரலன்றத ஒரு பாயிண்ட்ல அவர் பேசுறாரு. திருக்குறள்ல இருக்கிற சில கருத்துக்களை அவரே ஒத்துக்கலையே. திருக்குறளை மாநாடு நடத்தினார், சில கருத்துக்களை அவரே ஒத்துக்கல, பிற்போக்குத்தனமா இருக்குன்னு சொல்றாரு. அவர் பெரியார் வந்து அவருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு சார். அவருடைய கருத்துக்கள்னு ஒரு மாறுபடுவார். அடிப்படையான விஷயம் பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி போன்ற விஷயங்கள் அவர் பண்ணது என்ன? சுயமரியாதை, பகுத்தறிவு, இதுல அவர் பண்ணது என்ன? கடவுள் மறுப்பு போட்டுருங்க, யாருக்கும் பிடிக்காது. அவர் வந்து சொன்னாரா? புராண கதையை சொன்னாரு. பிரம்மனுக்கு வந்து சரஸ்வதி மகள் அப்படின்ற ஒரு கதையை சொன்னாரு. நீங்க அதை திருச்சி பேசுறீங்க. அது புராணத்துல இருக்கிற விஷயத்த சொன்னா திருச்சி பேசுறீங்க. நீங்க அவர் சொன்ன உண்மையான விஷயங்கள் எடுத்து பேசுங்க. எந்த காலகட்டத்துல சொன்னார், எதுக்காக சொன்னார் அப்படின்றத பார்த்து பேசுங்க சார்.
எம்ஜிஆருக்கு பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினது எம்ஜிஆர் சார் 1978ல. கொண்டாடினது மட்டும் இல்லை சார், அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை முழுசா அரசாங்கம் ஏத்துக்கிறதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் சார். அது மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட 15,000 இளைஞர்களை நியமிச்சு பெரியாரோட கொள்கைகளை தமிழ்நாடு முழுக்க நான் கொண்டு செல்வேன்னு சொன்னவரும் எம்ஜிஆர் சார். 100ஆண்டு விழா பல மாவட்டங்கள்ல 12 மாதங்கள் கொண்டாடினவர் எம்ஜிஆர் சார் 78ல. இவரை அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியார எவ்வளவு புகழ்ந்திருக்காங்க. நீங்க என்ன சார் வந்து புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க பெரியார்ட்ட? ஆனா சார் இப்போ சீமான் அவர்கள் இந்த சர்ச்சைக்கு இல்ல சார், இப்ப சீமான் அவர்கள் இந்த சர்ச்சைக்கு முன்னாடி வரைக்குமே பெரியார் அவர்களை பல்வேறு விதமான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆனா அப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சீமான வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து வச்சிட்டு இருந்தாங்க சார். சார் பெரியார பாராட்டின நீங்க இப்ப ஏன் சார் மாறினீங்க? நீங்க பெரியாருடைய பிச்சைன்னு சொன்னீங்கல்ல டைரக்டரா வந்திருக்கிறது. நான் இப்ப திராவிடத்தோட இதுன்னு சொன்னீங்கல்ல, கொடை ஏதோ எனக்கு திராவிடம் தான் எனக்கு எல்லாம் போட்டுதுன்னு சொன்னீங்க. நீங்க தானே பேசியிருக்கீங்க எல்லா இடத்துலயும். அதன் பிறகு எனக்கு ஒரு படிப்பினை வருதுன்றதை சொல்றாரு சார். அதுல அப்ப எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டீங்க. பெரியார சரியா படிக்காதே பெரியார ஃபாலோ பண்ணீங்களா? அப்ப இப்ப பிரபாகரனை சரியா புரிஞ்சுக்காமையே பிரபாகரனை ஃபாலோ பண்றீங்களா? நாளைக்கு பிரபாகரனை பத்தி நாளைக்கு விமர்சனம் வைப்பீங்களா? அவரே வந்து சரியில்லைங்க, அவர் சக போராளிகளை கொன்னாருங்க, அவர் அமிர்தலிங்கத்தை கொன்னாருங்க, அதனால பிரபாகரனோட பாடி சரியில்லைங்கன்னு நாளைக்கு அப்புறம் ஆமாங்க நான் பிரபாகரனை சரியாவே படிக்கலீங்க, அப்ப எப்படி பெரியாரு சரியா படிக்கலையோ ஏத்துட்டேனோ அதே மாதிரி இப்பவும் பிரபாகரனை சரியா படிக்கல ஏத்துட்டேங்க அப்படின்னு நாளைக்கு சொல்ல மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? மாறி மாறி பேசினா என்ன சார் அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு படிப்பினைக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வந்து அப்டேட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்க கூடாதா இதை? நீங்க வாழ்நாள் முழுவதும் படிப்பிலேயே வச்சிருந்தீங்கன்னா எப்போ வாழ்ந்து காட்டுறது? சார் குறிப்பா இந்த பெரியார் மீதான விமர்சனம் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி சந்திப்புக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல எல்லாம் ரஜினி ஈடுபட மாட்டார் சார். அவருக்கு என்ன சார் சீமான்ட்ட போய் பெரியார் எழுத்து பேசுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன சார் இருக்கு? இதெல்லாம் வதந்தியா இருக்கலாம். நான் ரஜினி அது மாதிரிலாம் சொல்லுவார் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் வந்து அதிகரிக்குது. அவர் சந்திச்சாரு, அவர் சந்திச்சாரு எல்லாம் கரெக்ட் தான். ரஜினி வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ அப்படி பேசி இப்படி பேசணும்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லல, இவரா பேசுறாரு. ஆனா இவர் பி டீம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா வந்து இவர் பி டீமா இருக்காரா இல்லையன்றது நான் நிச்சயமா உறுதியா சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா. ஆனால் அந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஒரு ஆளா இருக்காருன்றது உண்மை. அந்த மாதிரியான ஏன்னா இவர் பேசுறாரு, வலதுசாரிகளும் பெரியார் எதிர்க்கிறாங்க, இவரும் எதிர்க்கிறாரு. அப்போ நேச்சுரலி இவர் பி டீமான்னு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எதையுமே உறுதிப்பட தெரியாம பேசக்கூடாது. ஆனா மக்கள் இது மாதிரி நினைக்கிறாங்கன்றது உண்மை. சரி, இப்ப மொத்தத்துல பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஆன்டி பெரியார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில நாம் தமிழுக்கு இந்த வாக்கா கிடைக்குமா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல்? கொஞ்சம் அதிகமான வாக்கு கிடைக்கும். 10,000 போனாட்டி 10,000 வாங்கினார் இல்லையா, இந்த வாட்டி கொஞ்சம் வாக்குகள் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற யாரும் போட்டியிலே இல்லையா, பாஜகவும் போட்டியில இல்லை, அதிமுகவும் போட்டியில இல்லை. அப்ப அந்த திமுக பிடிக்காதவங்க ஓட்டுலாம் யாருக்கு இவருக்கு தானே போகும். ஆனா இது வந்து இந்த எலெக்ஷனுக்கே உள்ள ஒரு தனி விஷயம் ஆக்சுவலா. இது பொது தேர்தலில் வந்து ஒரு சீமானோட ஓட்டு 8% கீழே போகணும். இதுவரையும் சீமானுக்கு போட்டு இந்த விஜய் ரசிகர்கள் இனிமே அவருக்கு போட மாட்டாங்க பொது தேர்தலில். அதனால அவருக்கு ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொது தேர்தலில். நிச்சயமா சார். மின்னமலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.